ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதீஸ் பிஸ்மி வேர்ல்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். அது என்ன ரெசிபின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பீஃப் கிரேவி. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில், கேரளாவிலேருந்து உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது எப்படி செய்கிறேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பீஃப் கிரேவி செய்கிறதுக்காக நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 பெரிய வெங்காயம் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். இந்த பீஃபில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போது இந்த பீஃப் கிரேவி செய்கிறதுக்காக 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடி வெங்காயம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 பொடி வெங்காயம் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போது ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த பீஃபில் வந்துட்டு நான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணதும் இதில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் இப்போது இதில் நான் தேங்காய் எண்ணெய் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 4 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இப்போது இந்த ஸ்பைசஸோட வாசனை நல்லா வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தையும் இது ஒன்றுடைய சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு கோகோனட் ஆயிலோட அந்த ஸ்மெல் இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவரில் கூட செய்யலாம். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் அப்படின்னா, வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த வெங்காயம் வந்துட்டு சீக்கிரமாக பொன்னிறமாக ஆகிறதுக்காக நான் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன். இப்போது மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம பீஃபில் ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பீஃபையும் இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பீஃப்லேயும் உப்பு இருக்கிறதுனால உப்பு நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பீஃபில் எல்லா இடத்துலையும் மசாலா படணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ பாருங்கள், இப்போது இந்த பீஃபில் வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் நான் குக்கரோட லிட் வச்சு இதை நான் மூடி வைக்கிறேன். தண்ணி வந்துட்டு அதுலேயே வரும். ஸோ அதனால் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இப்போ நம்ம குக்கரை 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். குக்கரோட ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பீஃபு நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் பீஃபு எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு, சூப்பராக குக் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஃப் கிரேவி பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.